இருந்தாலும் அவாந்தரமான என்ன பலன்கள் கிடைக்கிறது. ஒரு வாழை மரம் வச்சோம்னா அதனுடைய பிரயோஜனம்ங்கிறது வாழைப்பழம் தான். ஆனாலும் அத அந்நியில பல பிரயோஜனம் அந்த மரத்தை கொடுக்குது. என்ன கொடுக்கறதுன்னா, ஒரு வாழை மரத்துல இருந்து வாழை பட்டை கிடைக்கிறது, வாழை நார் கிடைக்கிறது, வாழை இலை கிடைக்கிறது, வாழை பூ கிடைக்கிறது. பழம் தான் உத்தேசம்னாலும் உங்களுக்கு அவாந்தர பலன் ஏகப்பட்டது கிடைக்கிறது. அதுபோல இந்த பகவன் நாம எதற்குன்னா, பகவான் 125 வருஷ காலம் அவதாரம் பண்ணி, ராமாவதாரம் பண்ணி, கிருஷ்ணாவதாரம் பண்ணி, அவர் கிளம்பி வைகுண்ட போயிட்டார். ஆனா அவருடைய நாமம், அவர் விட்டு போன லீலைகள் இன்னும் இந்த பூலோகத்துல இருக்கு. எதற்காக இந்த லீலைகள் இங்க கொடுத்துட்டு போயிருக்கார் பகவான்னா, அதை நினைச்சு பார்க்கணும், கேட்கணும், சொல்லணுங்கிறதுக்காகவே இந்த லீலைகளை பகவான் கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த லீலைகள் அவருடைய குணகணங்களை கேட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா, சுகாச்சாரியார் பாகவதத்துல சொல்லும் போது சொல்ற கதையை சொல்லிட்டே ஒரு சுகாச்சாரியார் கதையை நிறுத்திவிட்டார். இந்த பரீட்சத்துக்கு எண்ணம் என்னன்னா, கதையை விஸ்தாரமா கேட்கணும். எந்த கதையை விஸ்தாரமா கேட்கணும்னா, அவரை எந்த கர்ப்பத்துல ரட்சிச்ச இந்த பிரபுவுடைய கிருஷ்ணருடைய சரித்திரத்தை விஸ்தாரமா கேட்கணுங்கிறதாக எண்ணம். 90 அத்தியாயம் சொல்லுவதற்கான பிரஷ்னத்தை முதல்ல பண்றார். 13 ஸ்லோகத்தினால பிரஷ்னம் பண்றார். கதையை நீங்க நிறுத்தி விட்டேன், எனக்கு பசிதாகம் கிடையாது, நானும் இந்த கதைக்கு தான் எங்கிருக்கேன், பசியினுடைய கொடுமை எனக்கு நன்றாகவே தெரியும் சொல்லி அவர் கதையை சொல்லுங்கோன்னு பிரஷ்னம் பண்ற. அந்த சமயத்துல எப்பேற்பட்ட பகவத் குணத்தை நீங்க நிறுத்தியிருக்கேன், அந்த பகவத் குணத்தை நீங்க நிறுத்தக்கூடாது. அந்த பகவத் குணத்தினுடைய பெருமை எந்த அளவுன்னா, நிவர்த்ததரிஷைஹி உபகீயமானாத் பௌஷதாத் ஸ்ரோத்ருமனோபிராமாத் கவுத்தம ஸ்லோக குணானுபாதாத் புமான் விரஜ்யேத வினா அபசுக்னாத். பரீட்சை சொல்றாரு, நீங்க நிறுத்திட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த எப்பேற்பட்ட பகவன் நாமான்னா, நிவர்த்ததரிஷைஹி உபகீயமானாத் பவௌஷதாத் ஸ்ரோத்ருமனோபிராமாத். 3 விதமான ஜனங்களுடைய தாபத்தை போகக்கூடியதான பகவத்குணம். எந்த 3 கிளாஸ்ல உள்ள ஜனங்கள்னா, விஷயன், முமுர்ஷு, முக்தன்கிற 3 விதமான கேட்டகரி இருக்கு இந்த லோகத்துல. இந்த ஜனங்களை, எல்லா லோகத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்தோமே ஆனா 3 விதமா பிரிச்சுடலாம் கேட்டகரி. என்ன கேட்டகரினா, விஷயி, முமுர்ஷு, முக்தன். விஷயிங்கிறவன் யாருன்னா, நம்மளை போல அன்றாட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறவன். அவனுக்கு பகவன் நாமாங்கிறது எப்படின்னா, சரி அப்படி கதையில ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு போறதுக்கு உண்டான டைம் தான் இருக்கு. பகவான் அவன் ஆராதிக்கிற டைம். மீதி நேரங்கள்லாம் குடும்ப பரணத்தினால லௌகீகமா அர்த்தத்துல மனசும் குடும்பத்துல மனசும் இது போல இருக்கிறவன் விஷயி. முமுர்ஷுன்னா யாருன்னா, அவனுக்கு பாதி மனசு பகவான் அடையணுங்கிற வேட்கை இருக்கு. அவன் அதற்கு உண்டான மார்க்கத்துல பிரயாசப்பட்டு இருக்கான். அவன் முமுர்ஷு. இது ஆச்சரியம் இல்லை. முக்தனுக்கும் இந்த பகவன் நாமா தான் கதி. இப்பேற்பட்ட முக்தாளுக்கும் பகவத் நாமா கதிங்கிறதுக்கு எதிராக பிரமாணம்னா, இப்ப கதை சொல்ற சுகாச்சாரியாலே பிரமாணம். ஏன்னா அவர் 16 துஷ்ட வருஷம் சுகுமாரகாரம் கரோகி பாக்கம்ச கபோலகாத்திரங்கிறார். வஸ்திரம் இல்ல, 16 வயசு யுவா பிரம்மனிட்டர் ஞானி. ஆனா அவர் 7 நாள் உட்கார்ந்து பரீட்சத்துக்கு கதை சொல்லியிருக்காரு. எதனால கதை சொன்னார்னா, அந்த பகவானுடைய சரித்திரங்கிறதுனால உட்கார்ந்து சொல்றார். அவரும் ஞானிகள் மனசும் லயிக்குங்கிறதுக்கு இதுதான் பிரமாணம். அப்பேற்பட்டதான முக்தாளர் லயிக்கக்கூடியது. சதாசிவ பிரம்மேந்திரால் அப்படி கரையோரமா போயிட்டு இருக்கார். போற சமயத்துல ஒரு முஸ்லிம் ராஜா, அவர் வஸ்திரம் இல்லாம ப்ரூஹி முகுந்தேதின்னு பாடிட்டு போறார். போற காலத்துல அந்த ராஜா அவனுடைய ராணியோட சேர்ந்து குதிரையில வரான். இவரோ வஸ்திரம் இல்லாம அந்த பக்கம் போயிட்டு இருக்கார். ஒரு ஸ்திரீயோட போற காலத்துல வஸ்திரம் இல்லாம இவர் லௌகீகம் தெரியாம இப்படி போறாருன்னு நினைச்சு ராஜாவா இருக்கிறதுனால அவரை கூப்பிடா நிக்கல. உடனே என்ன பண்ணா, கைய அந்த அருவாளால வெட்டிப்படுறான். தன்னுடைய வாழ்நாள கை கீழே விழுந்து துடிக்கிறது. ஆனா அந்த சதாசிவ பிரம்மேந்திரா ஞானியானவர்
நடந்து போயிட்டே இருக்கார். என்னன்னா வாக்குல பகவன் நாமம், தந்த சரீரம் நடக்கிறது. அவருக்கு தன்னுடைய கையின்னு தெரியல, தன் வாக்குல பகவன் நாமா இருக்கிறதும் தெரியல, வெட்டினதும் தெரியல. அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு சின்ன பிளேடு கையில போட்டு கொடுத்தா நம்ம அப்படி துடிக்கிறோம். ஆனா அவர் கையை வெட்டி கீழே கிடக்கு கை, ஆனா அவர் சஞ்சாரம் பண்ணி நடந்து போயிட்டே இருக்கார். அதான் பார்த்தா இவர் ஞானிங்கிறத தெரிஞ்சுட்டு உடனே வந்து சரணாகதி பண்றான். உடனே அவர் சொன்னார், ஏன் என்ன சரணாகதி பண்ற, ஏன் என்ன நமஸ்காரம் பண்றேன்னா, இல்ல இது போல நீங்க வஸ்திரம் இல்லாம வந்தேன், அதனால உங்க கையை நான் வெட்டி விட்டேன், அபச்சாரம் விட்டு விட்டேன். அதனால என்ன பிரம்மேந்திரா சொல்றார், யாருடைய கைடாது, என்னுடைய கை இல்லைங்கிற. அவனோ துடிக்கிறான் கையை விட்டு விட்டேன்னு, கையும் விழுந்து துடிக்கிறது. ஆனா அவர் சொல்றாரு, இல்லாத வஸ்துக்கள் எல்லாம் என்னோடது நீ சொல்லாத, அந்த கை என்னோடதே கிடையாது. ஏன்னா அந்த சரீரமே என்னோடது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த கை மட்டும் என்னோடதாகுமா? அது ஒரு சட்டை. அப்படி உனக்கு அபச்சாரப்பட்டுட்டோன்னு தோணிட்டே, ஆனா நீ அந்த எந்த இடத்துல அந்த கையை வெட்டினியோ அந்த இடத்துல அதை வச்சுடுன்னு. அவர் சொல்றது ஆச்சரியம் இல்லை. இந்த ராஜா வைக்கிறான், வச்ச இடத்துல கை பட்டு பிடிச்சுடுது. இதுதான் இந்த மகான்கள் பெருமை. அவர் வாக்குல என்ன இருக்குன்னா இந்த பகவான் நாமா இருக்கு. ராமநாமாவை பாடிட்டு போயிட்டே இருக்காரு. கேசவ மாதவ கோவிந்தே, கேசவா மாதவா ராமா புரூகி முகுந்தேத்தின்னு அவர் வாக்குல பகவான் நாமா இருக்கு. அவர் சஞ்சாரம் பண்றார், இவன் வெட்டுறான். அந்த ஞானிகளும் கொண்டாடக்கூடியதான ஒரு நாமம் இந்த பகவத் குணம். மூன்று தரப்பு ஜனங்களும் கொண்டாடக்கூடியதான அபயம் யாருக்குன்னா, அவளுக்கு மூணு தரப்பட்ட ஜனங்களுக்கும் அபயம் இந்த பகவத் குணம் மட்டும்தான். அப்பேற்பட்ட இந்த கௌதம ஸ்லோக குணானுவாதாது குமான் விரஜே தவினா அபசுப்னாது, அந்த மூன்று தரப்பட்ட ஜனங்களுக்கும் அபயத்தை கொடுக்கக்கூடியதான இந்த பகவான் குணத்தை நீங்க நிறுத்தக்கூடாதுன்னு அந்த பரீட்சித்து ஸ்தோத்திரம் பண்ண. உடனே இந்த கதையை ஆரம்பிச்சு கிருஷ்ணாவதாரம் விஸ்தாரமாக சொல்ற சுகாச்சாரியால். அந்த பகவத் குணம் நம்மளுக்கு சுலபமா கிடைக்கிறது இந்த பூமியில. பூர்வ கதையில யாருனாலையும் தாண்ட முடியாத ஒரு சமுத்திரம், நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த சமுத்திரத்தை ஆஞ்சநேய சுவாமி பகவானுடைய நாமத்தினுடைய பிரபாவத்தினாலேயே தாண்டி இக்கரைக்கு வந்து தேவிய பார்த்துட்டு பார்த்த உடனே தேவிக்கு சந்தேகம், இவன் ராமதூதனா இல்ல ராவணன்னா மாறு வேஷத்துல வந்திருக்கானா? ஏன்னா அவன் மாயாவிங்கிறதுனால மாறு வேஷத்துல அவன் தான் வந்திருப்பானோன்னு ஒரு எண்ணம். பக்கத்துல இறங்கி வர பார்க்கிற ராமாயணத்தை சொன்னா தேவி தன்னறியாம சுருக்க பிரிச்சுக்கிறா. பக்கத்துல வர காலத்துல பார்த்தா, ஹே ராவணா, பாபி ராவணா, நீ மாறு வேஷம் போட்டு அன்னைக்கு சன்னியாச வேஷத்துல வந்த, இன்னைக்கு குரங்கு ரூபத்துல வந்திருக்கியா, தள்ளி போன்ட்டா, முகத்தை திருப்பிட்டா. எல்லாரும் அந்த சந்தர்ப்பத்துல கவலைப்படுவாயோ, என்னடா இந்த தேவியை எப்படி திருப்பி நம்ம வசப்படுத்துறது? ஆஞ்சநேய சுவாமி கவலைப்படாது. ஒரு தடவை காப்பாத்தின பகவான் நாமா நம்ம கிட்ட இருக்கு. பெரிய கேஸ்ல இருந்து அது காப்பாற்றி விடுது. இப்ப சந்தேகங்கிற ஒரு சின்ன கேஸ் தான். தீர்மானமா ராமாயணம் நம்ம கையில் இருக்கிறதுனால இந்த ராமாயணம் காப்பாற்றணும் முடிவு பண்ணிட்டு ராமாயணத்தை திருப்பி கதைய சொன்னார், ராமாயணத்தை ஆரம்பிச்சார். அதை கேட்டோன்னு தேவிக்கு சந்தேக நிவர்த்தி ஆச்சு. சந்தேக நிவர்த்தி பூர்ணமா ஆன பிறகு தேவி சொல்றா, 10 மாசமாக நான் இங்க இருக்கேன், என் மனது முழுக்க துக்கமா இருக்கு. நீ 2 தடவை சொன்ன இந்த ராமாயணம் உள்ள போய் உள்ள இருக்கிற துக்கத்தை விரட்டி விட்டு அந்த ராமாயணமே இப்ப நிறைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு முறை நீ சொன்னேன்னா என்கிட்ட எந்த துக்கமும் அண்டாதுப்பா, நிறைய நான் வச்சுக்கிறேன் அந்த பகவன் நாமத்தை. நீ மற்றொரு முறை ராமாயணம் சொல்லு. 3வது தடவை தேவி கேட்டு வாங்கிக்கிறா. சுவாமி அப்படி ராமாயணத்தை சொன்னார். பூர்ணமாக அந்த நிவர்த்தி ஆச்சு சந்தேகம். தனக்கு பகவத் குணமும் ராமாயணமும் கிடைச்சது. மனசு நிரம்ப இருக்கா தேவி.
சந்திரனை போல பிரகாசிக்கிறா. அப்ரவீத் பிரஸ்ருதம் வாக்கியம் சீதா பிரத்ய காரணாத். சந்தேகம் நிவர்த்தி ஆன பிறகு சுவாமி சொல்றார், வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா. லட்சம் குரங்கு இருக்குது, அதுல தென் திசையில நிறைய குரங்கு போச்சு. அந்த தென் திசையிலையும் பிரதானப்பட்ட குரங்குகள் நிறைய இருந்தா அதுலயும் முக்கியமா என்ன ஒருத்தருக்காக தேடி அந்த சுவாமி என் கையில கொடுத்தாரு பார்த்தா இந்த மோதிரத்தை. அப்பேற்பட்ட அந்த புத்திசாலியான ராமனுடைய தூதன் நானு. இந்த பாருங்க, உங்க சந்தேக நிவர்த்திக்காக, நான் தான் தூதன்கிறது சந்தேக நிவர்த்திக்காக ராம நாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம். என்னுடைய பிரபு உங்ககிட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு, அந்த மோதிரத்தை கொடுக்க. பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். யாரையுமே தொடர்தில்லைன்ற தேவி பக்தா கிரகித்வா பிரேட்சமானாசா பக்துக்கர விபூஷணம். கையேட்டு எடுத்துக்கிற அந்த பக்தன்டேந்து எடுத்தது மட்டுமில்ல, அதுல இந்த மோதிரத்தை பார்த்தா அதுல சுவாமியுடைய திருமுகத்திலேருந்து திருநக பரியந்தம் எல்லா ரூபத்தையும் அனுபவிக்கிறார். அப்படி ஒரு சந்தோஷம். பர்த்தாரமிக சம்பிராப்தா ஜானகி முதிதா பகத்ன்னு சந்தோஷப்பட்ட தேவி இந்த ஆஞ்சநேய சுவாமியை கொண்டாடுறார். இது போல ஒரு காரியத்தை யாரால பண்ண முடியும்? விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராக்யஸ்துவம் வானரோத்தமா. நீ பண்ண காரியம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட காரியத்தை நீ பண்ணிருக்க. உச்சித காலத்துல உச்சிதமான காரியத்தை நீ பண்ற. அதனாலேயே நீ பிராக்யஸ்துவம் எல்லாம் சொல்லிட்டு நானே பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்க. வந்ததுல இருந்து நீ எதுவுமே சொல்லலையே. என்னுடைய பிரபுவான ராமர் எப்படி இருக்கார், என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு தேவி பிரஷ்னம் பண்ண. ஸ்லோகம் புனஸ்தஸ்ய வசோபிராமம் ராமார்த்தயுக்தம் விரராம ராமா. என்ன பண்றார் என் ராமன், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லு. என்னுடைய விஷயமாக அவர் ஏதாவது பிரயாசப்படுறாரா? உடனே ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், நமாசோ ராகவோ புங்கே நனாபி மது சேவதே வன்யம் சுவிகிதம் நித்யம் புக்தமஷ்ணாதி பஞ்சமம் நெய்வதம்ஷான் நமசகானே கீட்டான் சரீஸ்ருபானே ராகவோ பணயேத் காத்ராத் வஜ்ஜதே நாந்தராத்மனா. அம்மா, அந்த பிரபுவுக்கு உங்களை தவிர வேற எந்த விதமான சிந்தனையும் இல்லை. சாப்பிடறதே கிடையாது. எல்லாரும் எப்பயாவது ஒரு வேளையாவது சாப்பிடுவா, அவர் ஒரு வேளை கூட சாப்பிடுறது இல்லை. அது மட்டும் இல்ல, 5ல் 1 வாரம் கூட ஆகாரம் உட்கொள்ள மாட்டேங்கிறார். உங்க தியானத்திலேயே இருக்க. அந்த தியானம் குடிபட்டு போய் என்ன ஆகுதுன்னா அவர் மேல ஈ கொசு இது போல பூச்சிகள்லாம் கடிக்கிறது. ஆனா அவர் அதையும் கண்டுக்காம இருக்கார். ஒரு வஸ்துல தியானம் லயமா போயிடுதுன்னா சரீரம் மறந்து போயிடும். உங்க மேல அப்படி தியானத்துல இருக்கிறதுனால அவருக்கு சரீரமே மறந்து போடுது. நெய்வதம்ஷான் நமசகானு கீட்டான சரீஸ்ருபானு. விஷஜந்துக்கள்லாம் கடிக்கிறது. அப்படியே ராமர் பிரசாதம் இருக்கார். அது மட்டும் இல்ல, நித்தியம் தியான பரோ ராமஹா நித்தியம் சோக பராயணா நாண்யம் சிந்தயதே கிஞ்சித் சதுகாமவசங்கதா. உங்க மேல வச்ச ஆசையினால நாண்யம் சிந்தையதே கிஞ்சித், வேற ஒரு வஸ்துலையும் அவருக்கு பிரியமில்லை. நித்தியம் தியானபரா, உங்களை பற்றி பகவான எல்லாரும் நித்தியம் தியானம் பண்ணணும். அந்த பகவான் உங்களை நித்தியம் தியானம் பண்றார். உங்களுடைய சிந்தனையாவே எப்பொழுதும் இருக்கார். நித்தியம் சோகபராயணா, புலம்பிட்டே இருக்கார். எப்பொழுதும் தேவியை விட்டு பிரிஞ்சுட்டோமே, தேவியை விட்டு பிரிஞ்சுட்டோமே புலம்பிட்டே இருக்கார். அனித்ரம் சததம் ராமஹா சுக்னோதி சனரோத்தமஹா சீதேதி மதுராம் பாணிம் வியாகரண்ய பிரதிபுத்தியதே. வாக்குனால, மதுரமான வாக்குனால எப்பொழுதும் சீதே சீதேன்னு கூப்பிட்டுட்டே இருக்கார். அனித்ரம் சததம் ராமஹா, தூக்கமே கிடையாது. தூக்கமே கிடையாதுன்னா ராத்திரி எப்படி தூங்காம இருந்தாலும் எப்பேற்பட்டவரா இருந்தாலும் இந்த 12 மணியை தாண்டி 2 மணிக்கு அப்புறம் எப்படியும் கண்ணு சொருகிடும். ஆனா சுவாமிக்கு அப்படியும் கூட சொல்லுகிறது இல்ல. உங்க நினைப்பதான் உங்க பேரையே சொல்லிட்டு இருக்கார். சுத்தே அப்படியே தப்பி தவறி தூங்கினாலும் தூங்குற காலத்திலே உங்களுடைய நாமாக்கள் தான் சீதே சீதே சீதேன்னு எப்பொழுதும் புலம்புறாரா. அது மட்டும் இல்ல, இது போல சப்தமா இருக்கிற காலத்துல அவருக்கு பசிக்கு மேல கொண்டு போய் பழங்களையோ புஷ்பங்களையோ கொடுக்குறோம்.
பழங்களை கொண்டு போய் கொடுத்தாலும் அவர் சாப்பிட மாட்டேங்கிறார். திருஷ்வா பலம்பா புஷ்பம்பா எத்ராண்யது சுமனோகரம் பகுஷோதி பிரியத்யேவம் ஸ்வதந்தம விபாஷதே. யார்ட்டையும் பேசுறதுல அப்படியே அவர் அழுதுட்டே இருக்கிற காலத்துல கொண்டு போய் பழத்தை வச்சா அந்த பழத்தை தொட்டு கூட பார்க்க மாட்டேங்கிறார். அது மட்டும் இல்ல, எந்த பழத்தையும் புஷ்பத்தையும் எந்த ஒரு வஸ்துவை பார்த்தாலும் உங்க நினைக்கலாம் இந்த பழம் சீதைக்கு ரொம்ப பிடிக்குமே, இந்த புஷ்பத்தை பார்த்தா சீதைக்கு ரொம்ப இஷ்டமான பூவாச்சு, இது போல எந்த ஒரு இந்த கலரை பார்த்தா இது சீதைக்கு பிடிச்ச கலராச்சு, எந்த ஒரு வஸ்துக்களை பார்த்தாலும் உங்க நினைப்பு தான் அதோட ஒத்து ஒத்து வச்சுக்கிறார். இப்படிதான் இருக்காருமா பிரபு. அவருக்கு உங்களை தவிர வேற அந்நிய சிந்தனமே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சதேவி பரிதப்யமானஹ த்வாமேவ சேத் அபிபாஷ்யமானஹ தப்யமானஹ பரிதப்யமானஹ. இதற்கு மேல ஒருத்தன் வருத்தப்பட முடியாது. அப்படி வருத்தப்படுறாரு சுவாமி. கிருதவ்ரதோ ராஜசுதோ மகாத்மா தவைகலாபாய கிருத பிரயத்னஹ. ஒருத்தன் வருத்தப்பட்டுட்டே இருந்தா போராது, உங்களை அடையறதுக்கு உண்டான எல்லா வழியும் அவர் பண்ணிட்டு இருக்கார். எந்த நேரமும் அவருக்கு எந்த சிந்தனைனா எப்படிடா தேவியை போய் பார்க்கலாம், எந்த ரூபத்துல போனா தேவி சீக்கிரம் கிடைப்பா, இப்படி தாமதமாயிட்டே இருக்கேன், 10 மாச காலம் ஆயிடுச்சு, தேவியை சீக்கிரம் அடையறதுக்கு உண்டான வழியை பண்ணணுமே மனசுல முழுக்க அந்த எண்ணம் தாமா. தவைவ லாபாய கிருத பிரயத்னா. உடனே தேவி சந்தோஷப்பட்டா. அமிர்தம் விஷசம்திருஷ்டம். தேவி வருத்தப்படுறா, ஏன் அன்மன்னு எனக்கு நீ இப்ப சொன்னது எப்படி இருக்குன்னா விஷத்தை கொடுத்தது போல இருக்கு. ராமன் இப்படி சோகமா இருக்காரு நீ சொல்றியே, அதுவே எனக்கு துக்கத்தை கொடுக்குறது. அமிர்தம் விஷசம்திருஷ்டம் त्वया வானரபாஷிதம் யச்ச நான்யமனாராமஹ யச்ச சோகபதாயனஹ. நீ உண்மையதான் சொல்ற, இருந்தாலும் எனக்கு விஷத்தை குடிக்கிறது போல இருக்கு, அது துக்கத்தை கொடுக்கிறது. ஏன்னா ராமர் அழகான்னு நீ சொல்ற, அதை என்னால தாங்கிக்க முடியல. கௌசல்யா ரோகவர்த்தாரம் சுஷேயம் மனஸ்வினி தம் அமார்த்தே சுகம் பிருச்ச சிரசாச்சா விவாதய. உடனே தேவி கிட்ட சுவாமி கேட்கிறார், அவர் உங்க லாபத்தை எண்ணிதான் காத்துட்டு இருக்கார், நான் இங்கேருந்து கிளம்பணும் சீக்கிரம் விடை பெற்றிருக்க. உடனே தேவி கிட்ட ஏதாவது ஒரு அடையாளம் கொடுங்க, உங்களை பார்த்தேங்கிறதுக்கு நான் ராமர்கிட்ட ஏதாவது ஒரு வஸ்துவை கொடுக்கணும், இங்க ஏதாவது ஒரு வஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். முதல்ல மமார்த்தே குஷலம் பிரிச்ச, நீ நான் சொன்னதாக முதல்ல நமஸ்காரத்தை சொல்லியிருந்த ராமருக்கு. யாருக்குன்னா கௌசல்யா லோகவர்த்தாரம் சுஷேயம் மனஸ்வி. கௌசல்யா பெற்றெடுத்ததான ஒரு பிரபு இருக்கானே, அவனுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை சொல்லு. மமார்த்தே சுகம் பிரிச்ச சிரசாச்சா விவாதயா. நமஸ்காரத்தையும் பண்ணு. ராமருக்கு ஒரே ஒரு ஸ்லோகத்தினால நமஸ்காரம், கூட இருக்கக்கூடியதான இளைய பெருமானுக்கு 8 ஸ்லோகத்தினால நமஸ்காரம். சஜச்ச சர்வரத்னானி பிரியாயாம் திவராங்கனா ஐஸ்வர்யம் ச விஷாலாயாம் பிருத்திவ்யாமி துர்லபம் பிதரம் மாதரம் ஜைவ சம்நான்யா விப்ரசாத்ய ச அனுப்ரவ்ரஜிதோ ராமம் சுமித்ரா ஏன சுப்ரஜாஹ. அவன் காட்டுக்கு வந்திருக்கானே பரதேசியாக, அவனுக்கு ஒண்ணு இல்லாம பைய தூக்கிட்டு வர ஆசாமியான்னா, ராமருக்கு என்ன உண்டோ அதே சமமான சொத்து அந்தஸ்து அந்த லட்சுமண சுவாமிக்கும் உண்டு. ஆனா அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. யாருக்காகனா ராமருக்காக, அண்ணாக்காக. சஜஸ்த சர்வரத்னானி அத்தனையும் விட்டார். அதுவும் இல்லாம சின்ன வயசு, அந்த காலத்திலேயே பிரியாயா சவராங்கனா, கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவருடைய பத்னியை விட்டுட்டு வந்துட்டார். வீடு வாசல் வேணா விடலாம், பணத்தை விடலாம், பத்னியை விட்டு ஒருத்தராக வர முடியுமா? அதை விட்டு ஒருத்தர் வந்திருக்கான். இந்த லட்சுமண சுவாமி ஐஸ்வர்யம் விஷாலாயாம், அந்த அயோத்திய ஐஸ்வர்யமே அவன்கிட்டதான் இருக்கு. ஆனா அதை தியாகம் பண்ணிவிட்டு அவன் வந்திருக்கான். பிருத்திவ்யாமபி துர்லபம். இது போல யாராலும் இந்த லோகத்துல இருக்க முடியாதுப்பா. என்ன அவருடைய வாக்குனா அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதஸ்தயே. ஒரே ஒரு சங்கல்பம் தான் அந்த லட்சுமண சுவாமிக்கு. தூங்கும் போதும் முடிச்சுட்டு இருக்கும் போதும் நான் ஒருத்தன் தான் அவருக்கு கைத்தறியம் பண்ணுவேன்னு விடாபடியாக கங்கணம் கட்டிட்டு அந்த பிரபு காட்டு ஓடி வந்திருக்கானே. யாருன்னா அந்த லட்சுமண சுவாமி. பிதரம் மாதரம் ஜெய்வ சம்மானம் சம்மான்யா விப்ரசாத்ய.
இந்த நல்ல குணங்கள்லாம் அந்த குழந்தைக்கு இருக்கு. அதற்கு யாரு காரணம்னா எங்க அம்மாவான சுமித்ரை தான் காரணம். ஒரு குழந்தைக்கு நல்ல குணம் எப்படி கிடைக்குமோ வாழ்க்கை தாயார்ட்டே கிடைக்கும். இந்த லட்சுமண சுவாமிக்கு இந்த நல்ல குணங்களை எத்தனையும் போட்டி ஊட்டி வளர்த்தது யாருன்னா எங்க அம்மா சுமித்ர. அனுப்ரவ்ரஜிதோ ராமம் சுமித்ராயே ந சுப்ரஜாஹா. அந்த அம்மாவுடைய குணங்கள் பூர்ணமா நிரம்பி இருக்கின்ற லட்சுமண சுவாமிக்கு அவள் புண்ணியம் தான் இவருக்கு இப்படி இருக்கார். ஆனுகூல்யேன தர்மாத்மா தெக்வா சுகமனுத்தமா அனுகச்சதி காகுஸ்தம் பிராதரம் பாலயன் வனே. அந்த தேவி சொல்லும் போதே சொல்லி அமைச்சிருக்கா, இந்த பிரபுவோட காட்டுக்கு போன்னு சொல்லிதான் அமைச்சிருக்கா. அந்த அம்மா காட்டுக்கு வந்திருக்காரு. ஆனுகூல்யேன தர்மாத்மாங்கிற தர்மம் தெரிஞ்சவர். ராமர் மட்டும் தர்மம் தெரிஞ்சவர் இல்ல, லட்சுமண சுவாமியும் தர்மம் தெரிஞ்சவர். பந்து ஜனங்கள்லாம் இருப்பா, கூடையே இருப்பா, காக்காவை போல இருப்பா. ஒரு கல்லை வெட்டி எரிஞ்சோம்னா கிளம்பி போயிடும் அந்த காக்கா கூட்டம். அது போல இங்க கஷ்ட காலத்துல ஒரு கஷ்டம்னு வந்ததுன்னா பந்து ஜனங்கள்லாம் விட்டுட்டு ஓடிடுவா. ஆனா அந்த கஷ்ட காலத்துல ஒருத்தர் வந்தார் பாத்தியா, ஆனுகூல்யேன தர்மாத்மா தெக்வா சுகம் அனுத்தமா. சுகமா பணம் வீடு வாசல் வசதியோட இருக்கிற காலத்துல சொந்தமே இல்லாதவன்லாம் அவங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டு வந்து பக்கத்துல இருப்பான். ஆனா ஒரு கஷ்டம் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருவா. உங்க தம்பியானேன்னா எனக்கு தம்பியே கிடையாதுன்னு போன வச்சிருவோம். அந்த சமயத்துல கஷ்ட காலத்துல அந்த பந்து ஜனங்கள் கூட கைவிட்டுடுவா. ஆனா அந்த சமயத்துல ஒருத்தர் கூட வந்து வீடு விட்டுட்டு வர முடியுமா? அனுகச்சதி காகுஸ்தம் அனுகச்சதி காகுஸ்தம். எதற்கு அவருடைய பொருட்டு என்னன்னா பிராதரம் பாலயன் மனை. காட்டுல கட்டப்படுவார் என்னுடைய பிரபு, அவர் கூட இருந்து சேவை பண்ணணும்னு அந்த அம்மா அனுப்பினா இவரும் கிளம்பி வந்திருக்கார். சிம்மஸ்கந்தோ மகாபாகு மனஸ்வி பிரியதர்ஷனஹ பித்ருவத் வர்த்ததே ராமே மாத்ருவன்மாம் சமாச்சரன். பலசாலி ராமனை விட காட்டிலும் பராக்கிரமம் யாருக்கு ஜாஸ்தின்னா லட்சுமண சுவாமி. ஆஞ்சநேய சுவாமியே சொல்றார், லக்ஷ்மண மகாபலஹா. அவரோட பராக்கிரமசாலி இவர். அந்த பராக்கிரமசாலியான லட்சுமண சுவாமி அவர் பக்கத்துல இருக்கிறதுனால்தான் காட்டுல எந்த விதமான ஆணியம் அவருக்கு ஏற்படல. சிம்மஸ்கந்தோ மகாபாகு மனஸ்வி பிரியதர்ஷனா. ராமருக்கு என்ன பதமோ அதே படத்தை போடுறார், பிரியதர்ஷனா. இந்த லட்சுமணனை பார்த்தா போருன்னே தோணாது, அப்படி ஒரு ரூபத்தோடையவன். பித்ருவத் வர்த்ததே ராமஹ. அவரை பார்ப்போமே ஆனால் அப்பாவை போல இருக்கும், அம்மாவை போல இருக்கும். பார்த்து பார்த்து எங்களுக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 13 வருஷ காலம் அந்த காட்டுல இருக்கிற காலத்துல தேவிக்கும் ராமருக்கும் லட்சுமண சுவாமி அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கார். ஏதாவது ஒரு துக்கம்னா அப்பாவை போல பக்கத்துல இருந்து அதை நிவர்த்தி பண்ணுவார். அது மட்டும் இல்ல, ராமருக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ அது அத்தனையும் இவருக்கும் உண்டு. விருத்தோபசேவி லக்ஷ்மிவான சத்தோட பகுபாஷிதா. ராமர் அங்க வர்ணிக்கும் போதே சொல்றார் விருத்தோபசேவி. இது எல்லா குணங்களும் அவருக்கும் உண்டு, அதே இவருக்கும் சொல்றார். வயதானவள்கிட்ட ஒரு நல்ல மரியாதை, தர்மாத்மா, சத்தியசந்தன், பிரியமானம், ததாவீரா நதுமாம் வேத லக்ஷ்மணா. இவனை போல ஒரு வீரன் கிடையாதுன்னு அவருடைய குணத்தை வர்ணிக்க, ராஜபுத்த பிரியஸ்ரேஷ்டா சதிருஷா சுசுரஸ்யமே. எங்க அப்பா எங்களுடைய மாமனாருக்கு உண்டான சமஸ்தானம் தசரதன் இருந்தா எப்படி ஒரு எண்ணமோ அது போலதான் எங்களுக்கு என்னுடைய மச்சனான லக்ஷ்மணன். பக்தஹா பிரியதரோ நித்யம் ராதா ராமஸ்ய லக்ஷ்மணா. அவன் இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாம இருந்தது. அப்பேற்பட்டதான இந்த லக்ஷ்மணனுக்கு எங்களுடைய நமஸ்காரங்களை சொல்லிட்டு 8 ஸ்லோகத்தினால அவனுடைய வாக்கை நான் இன்னைக்கு கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு நான் கட்டமே பட்டிருக்க வேண்டாம். அவன் வாக்கை நான் உதாசீனப்படுத்தினேன், அதுவும் இல்லாம அவனையும் கட்டப்படுத்தினேன். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நான் இங்க கட்டப்படுறேன். அந்த பிரபுவிடத்துல என்னுடைய